안녕하세요. 오늘 여기 비가 와요. அப்படின்னா இன்னைக்கு இங்கே ரொம்ப மழை வருதுன்னு அர்த்தம் ஓகேவா டியர்? ஸோ ஆமாம், இன்னைக்கு டிசம்பர் 1 டுடே வந்துட்டு சண்டே. அது ஒரு மாதிரி அழகாக ட்ரிஸிலாக அப்படியே லைட்டாக தூரிக்கிட்டே இருக்கு டியர். பார்க்கவே செம்மையாக இருக்குது, இந்த ஃபீல் செம்மையாக இருக்குது ஓகேவா? அதனால இதே ஃபீலில் நான் ஜிமினாக்கு ஒரு ஒன் ஷாட் போடுறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க. டடா! ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குது டியர். வைங்க அப்படின்னு வருது, ஏன்னு தெரியல. சார்ஜர் அன்பிளக் பண்ணால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணால் நல்லா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ செம்ம மழை. அந்த மலையில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே சோர்ந்து போயிட்டு உங்களால் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தாங்கிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் அதை அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு ரோட்டை எதுவுமே பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அந்த மலை எதுவுமே உங்களுக்கு தெரியல, அப்படியே அந்த மலையிலேயே நினைச்சிட்டு அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கொரியாவில் ஒரு ரோட் தான் ஒரு மாதிரி இறக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்துட்டு இறக்கம் மேடு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நடக்குது யாருக்கும் தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யுது. ஆப்போசிட்டில் ஏதாவது வந்தாலும் இல்லை யாராவது நடந்து வந்தாலும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏதாவது லைட் அடித்தா மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அந்த மலையில் உங்களையே மறந்து ஒரு மாதிரி ரொம்பவே மன கஷ்டத்தோட வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அங்கே ஒரு பையன். ஸோ அவனும் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகிறீங்களோ அவனே சுச்சுவேஷன் போயிட்டுருக்கான். ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி அப்படின்னு நடந்து ஆப்போசிட்டில், அதாவது நீங்கள் இந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இதே மாதிரி உங்களை மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி ரொம்பவே சோகமாக அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கான். அவனுக்கும் அந்த மழை வருது எதுவுமே தெரியலை. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி கண்ணில் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு இருக்குது. ஸோ அவனும் அந்த மாதிரி உங்களை மாதிரியே அழுதுட்டு வரான். ஸோ அவங்க வேற யாரும் கிடையாது, ஜிமின் தான். ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவ்வளோ மழையிலும் நல்லாவே அவருக்கு வந்துட்டு அந்த அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு அழுதுட்டு வராரு. அவருக்கும் ஆப்போசிட்டில் என்ன வருது என்ன எதுவுமே தெரியலை. நீங்களும் அதே மாதிரி தான் பயங்கரமாக அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நிற்கல, 2 பேரும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கப்ப நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்படி நடந்து போயிட்டுருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு வண்டி வருது. ஸோ அது செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. தட் மீன்ஸ் ஒரு கார் தான் வருது. உங்களுக்கு எதுவுமே தெரியலை, அந்த சத்தம் எதுவுமே கேட்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உங்களால் வந்துட்டு அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்லாம் வந்து ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்போயே செத்துட்டா பரவாயில்ல அப்படி கூட உங்களுக்கு தோணுது. அதே ஒரு தாட்டோட நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அவ்வளோ மழையில் எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அவங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. ஆனால் ஒரு ஹாரன் சவுண்ட் எதுவுமே கொடுக்கல. சட்டுன்னு வந்துட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்களும் இந்த பக்கம் வந்துட்டுருக்கப்போ அவங்களோட கார் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டு, நீங்கள் ஓரமாக தான் போயிட்டுருப்பீங்க பட் கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் லைட்டாக திருப்பியிருப்பாங்க. ஸோ அப்படி திருப்புறப்போ உங்கள் மேலே இடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அப்படியே லைட்டாக கொஞ்சம் பறந்து போய் விழுவாங்கல்ல. ஸோ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி கார் வந்துட்டு உங்கள் மேலே மோதினங்காட்டிக்கு நீங்கள் பொத்துன்னு போயிட்டு அப்படியே பறந்து விழுந்துடுறீங்க ஒரு இடத்துல. ஸோ விழுந்து கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கார்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்முன்னு போயிடுறாங்க. ஸோ அவங்க பயப்பட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அவங்கள நிறுத்தி உங்களை வந்து காப்பாற்றல. நீங்கள் எப்படி விழுந்தீங்களோ அதே இடத்துல தான் கிடக்குறீங்க. உங்களுக்கு நல்லா இன்னும் ஃபுல்லாக மயக்கம் வரல, ஆனால் ஒரு மாதிரி தலைலாம் கேர் அடிக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு விழுந்திருப்பீங்களா, ஸோ அந்த ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கும். பிளட்டெல்லாம் வந்துட்டு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. அந்த மலையில் வந்துட்டு ஒரு மாதிரி கரைஞ்சி பிளட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பின்னாடி தான் ஜிமின் வந்துட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு யோசனை என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி நம்ம கண்ணை மூடத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த யோசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து இப்போ காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஸோ காலேஜ் முடிய போது இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு சின்சியராக ட்ரூவாக வந்துட்டு லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு டைம் வந்துட்டு எதாச்சியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தான் போயிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்த பார்க்குறீங்க. ஏன்னா அப்படின்னா அவன் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ஷனாக இருந்திருப்பான். தட் மீன்ஸ் கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். தட் மீன்ஸ் அவன் வந்துட்டு அந்த பொண்ணு கூட தப்பாக இருக்கிறான். ஆனால் அவன் வந்துட்டு உங்களோட லவ்வர் உங்களே வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்ல ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் முடிக்க வரைக்கும்னா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வழியாக இருக்குது. நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமா என்ன இது அப்படிங்கிற மாதிரியே இருந்திருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு பேசவும் மனசு இல்லை. அதே சமயம் அவனை அப்படியே சும்மா விடவும் மனசு இல்லை. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. அந்த விஷயத்த பார்த்து அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவோன்னு சொல்லலை. அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட மனசெல்லாம் அந்த அளவுக்கு வலிக்குது. உங்களால் வந்துட்டு அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டு அவங்க முன்னாடி மட்டும் தான் நிற்கிறீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறான். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டான்ல. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு ஷாக்காக பார்க்குறான். உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வருது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே பயங்கரமாக அலறீங்க. உங்களுக்கு கண்ணில் தண்ணி மட்டும் வருது. அந்த பொண்ணு வந்துட்டு யார் இது அப்படின்னு கேட்குறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அழுதுகிட்டே வந்துடுறீங்க. ஆனால் வந்துட்டு அவன் உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ண கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படி விட்டுறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்குது.
நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசெல்லாம் உடஞ்சி போயிட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே அவ்வளோதான் போல, எல்லாமே லவ் இந்த மாதிரி எல்லாமே பேக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும். ஸோ அதே மாதிரி நினச்சிட்டு அப்படியே இந்த ரோட்டில் மழை கூட வரது தெரியாமல் அப்படியே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பின்னாடி தான் ஜிமின் உங்களை மாதிரி தான் சேம் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அதே சுச்சுவேஷனில் தான் அவரும் வந்துட்டுருக்காரு. அப்படியே வந்துட்டு அப்படி வரும்போது அதாவது மழைக்குள்ளே வந்துட்டு தெரியாதுல்ல எதுவுமே. ஸோ அப்படியே அவரும் தன்னை மறந்து நடந்து வரும்போது காலில் ஏதோ படுது. ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் கொஞ்சம் கான்சியஸ் வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே கீழே கிடக்குறீங்க. ஸோ நீங்கள் கீழே கிடக்கிறத அப்படியே பார்த்துட்டு அவர் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி தட்டி தட்டி பார்க்குறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. பிளட்டெல்லாம் வந்துட்டு தலையிலேருந்து போயிட்டே இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா உங்களை அப்படி திருப்பி பார்க்குறாரு. ஸோ உங்களோட ஃபேஸ் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தா அதே ஹோட்டலில் ஜிமின் அங்கே இருந்திருப்பாரு. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் பயமாக அழுதுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு நீங்கள் இப்படி அழுத பார்த்துட்டு தான் வந்து கொஞ்சம் ஏன் அந்த பொண்ணு அழுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்து வந்து நின்று பார்த்துருப்பாரு. பார்க்குறப்போ அவருக்கே வந்துட்டு மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். ஏன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ 2 பேரும் வந்துட்டு 2 பேர்த்தையும் நல்லா சீட் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவரால் வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக் டவுனாக இருந்திருப்பாரு. தட் மீன்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா ஹோப் கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் பேசியிருப்பா. ஜிமினும் அவளுக்காக என்னென்னமோ செஞ்சுருப்பாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு அவளோட ஸ்டடீஸ் வந்து எல்லாமே அவளுக்காக தான் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. அவள் வந்துட்டு இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுவும் இல்லாமல் நீங்கள் போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து, அதாவது உங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டிருப்பா, பேபி யார் அந்த பொண்ணு, இவ்வளோ வருஷமாக வந்துட்டு நம்ம அவ்வளோ கஷ்டம் நான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு வந்துட்டு ஜிமின் தோணுது. ஸோ பண்ணுறாரு அப்படின்னா ஜிமின் போயிட்டு அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி நிற்கிறாரு. அவளுக்கு அவ்வளோதான் பயங்கர ஷாக்காக இருக்கிறா. அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பையன் கூட, அதாவது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட உங்ககிட்ட அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஜஸ்ட்டு பார்த்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாதுல்ல. அதனால நிறைய வந்துட்டு உங்ககிட்ட பணம்லாம் வேணும் வாங்கியிருப்பான். ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி நின்றுப்பான். ஆனால் இவன் வந்துட்டு செம்மையாக பயப்படுறா ஜிமினை பார்த்துட்டு. ஜிமினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. அவ்வளோ கோவத்தோடு நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படியே பலார்னு கணத்துலேயே ஒன்று விடுறாரு. ஆனால் வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு ஹே எதுக்கு இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கிற அப்படின்னு சொல்லவும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அப்போ நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்துட்டு அவளை பார்க்குறான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி இவனை தான் சமாதானப்படுத்துறாளே தவிர ஜிமின் கிட்ட எதுவுமே பேசல. அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளை வந்துட்டு சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு எதுவுமே பேசல. அவளை இன்னும் 4 நேரம் சேர்த்து அரைஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல வந்து கிளம்பிட்டாரு. அப்படியே அவரும் உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி அவருக்கும் ரொம்ப வருஷம் லவ் இல்லையா. ஸோ ரொம்பவே ட்ரூவாக இருந்திருப்பாரு. அவளுக்காக வேறு யார்ட்டி பேசிக்கூட இருக்க மாட்டேன்னா அவளுக்கு பிடிக்காதும்பா. அதனால் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்காது. ஜிமின் வந்துட்டு அப்படியே லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு திரும்பி பார்க்கலன்னா அவளோட லைஃப்பில் வேறு யாருமே இல்லை ஒருத்தி தவிர. ஆனால் அந்த ஒருத்தியும் வந்துட்டு நல்லா இப்படி ஏமாற்றிட்டு யூஸ் பண்ணியிருக்காள். அதை அப்படியே நினச்சி பயங்கரமாக அவர் வந்துட்டு தாங்க முடியாத வழியோட வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பீங்க. ஸோ உங்களை பார்க்குறப்ப தான் அவருக்கு ஞாபகம் வரும். அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவனும் ஏமாத்திருக்கானா, அப்போ 2 பேரும் 2 பேர்த்தையும் ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. ஆனால் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குனு உங்களை தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே பக்கத்தில் ஏதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்குறாரு. அவ்வளோ மலையில் எந்த ஹாஸ்பிட்டலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கேப் இல்லை, ஒரு டாக்ஸி இல்லை. அவரோட ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன்லாம் மலையில் நனைஞ்சிருக்கு. ஸோ கால் எதுவும் பண்ண முடியலை. உங்களோட பேக் எடுத்து பார்க்குறாரு. ஸோ உங்கள் பேக்கில் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு நனையாமல் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த பேக்குள்ளேயே அந்த ஃபோன் வச்சு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வர முடியாது. ஏன்னா ரொம்ப வந்துட்டு ஃப்ளட்டாக இருக்குது, அதாவது ஃப்ளட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறையா வெள்ளம்லாம் வந்திருக்குல்ல, அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கும். அதனால இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படியே உங்களை தூக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அப்படியே முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. ஒரு வழியாக வந்துட்டு ஒரு சின்ன கிளினிக் தான், ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக முடியல. ஒரு சின்ன கிளினிக் தான் தெரியுது. அந்த கிளினிக்கில் வந்துட்டு ஃப்ளட்டில் எதுவும் வரல. ஒரு கொஞ்சம் அவுட்டர் சைடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃப்ளட்டெல்லாம் இல்லாதனால ஜிம்மிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு கிளினிக்காவது இருக்கே அப்படின்ட்டு தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ அங்கே போய்ட்டு உங்களை அட்மிட் பண்ணுறாரு. அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்பவே பிளட் வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு. அதனால பிளட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன குரூப் எதுவுமே உங்களுக்கு, அதாவது உங்களோட என்ன பிளட் அப்படிங்கிறது ஜிமினுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கொஞ்சம் சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஃப் ஹவர்க்குள்ளே வந்துட்டு பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ ஜிமினோட அதே பிளட் குரூப் தான் சொல்லவும் அவரே வந்துட்டு உங்களுக்கு பிளட். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு உங்களோட நார்மலாக காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் நல்லா வேணும் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே அட்மிட் பண்ணுறாங்க. அந்த சின்ன சின்ன அந்த ஹெட்டில் எல்லாம் வந்துட்டு இன்ஜூர் ஆகிருக்கனால ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால கையெழுத்து கேட்குறாங்க. வந்துட்டு நீங்கள் யார் சார் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டுட்டு லவரா அப்படின்னு அவங்களே கேட்டுடுறாங்க. ஸோ ஜிமினுக்கு அப்போதைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையெழுத்து போடுறாரு. ஸோ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போடுறாரு. அவங்களும் வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், உங்களுக்கு ரொம்பவே உயிர் போகிற கண்டிஷன் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நார்மல் ஆகிட்டீங்க. ஏன்னா தலையில் அந்தளவுக்கு அடிபட்டுருக்கும்.
ஜிமின் தான் உங்களை ஃபுல்லாகவே அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு வேறு யாருமே கிடையாது. இது வரைக்கும் அந்த பொண்ணு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் அவளும் இந்த மாதிரி சீட் பண்ணிட்டா. ஸோ இப்போதைக்கு ஜிமின்க்கு யாருமே கிடையாது. அவர் முன்னாடி உட்காந்துருக்குது. தட் மீன்ஸ் அவர் முன்னாடி படுத்திருக்கிறது நீங்கள் மட்டும்தான் அட்மிட் ஆகிருக்கீங்க. ஓகே, முதல்ல இந்த பொண்ணு என்னாச்சுன்னு பார்ப்போம், ரெடி பண்ணி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் உங்கள் கூடயே இருக்கிறாரு, பார்த்துக்கிறாரு. நீங்கள் கண் முழிக்கிறதுக்கே 1 வீக் ஆயிடுது. அவரும் டெய்லி கேட்பாரு, எப்போ இந்த பொண்ணு வந்துட்டு கண் முழிப்பாங்கன்னு. அவங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சரியாயிடும், பட் அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அதாவது நாங்கள் ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டோம், அவங்களுக்கு கொஞ்சம் கண் முழிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஜிம்மில் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஓகேவா வந்துட்டு ஓகே நார்மல் ஆகிட்டா அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். இவரோட வீட்டை, அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டு எதுவுமே தெரியாது. உங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, உங்களுக்கு எந்த ஒரு இன்கமிங் காலுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4-5 கால் தான் பண்ணிக்கிறீங்க, அதுவும் அந்த பையன் நம்பர் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா அப்படியே அந்த காண்டாக்ட்லாம் தேடி பார்க்குறாரு. இந்த அம்மா அப்பா இந்த மாதிரி தங்கச்சி ஃப்ரெண்டு ஒரு நம்பர் கூட கிடையாது, ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் பேர் போட்டு வச்சிருக்கிறது நீங்கள் லவ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவனோட நம்பர் சேவ் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, லவ்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவன் அவ்வளோ சீட் பண்ணிக்கிறான்ல இவ்வளோ வருஷமாக. அதனால அவரும் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு நம்பர்லாம் தேடிட்டே இருக்காரு. இந்த கால் ஹிஸ்ட்ரி போய் பார்க்குறாரு, யாராவது கால் பண்ணிக்கிறாங்களான்னு. நிறைய நம்பர் இருக்குது, அதுக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே வந்துட்டு ஜாப் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்துட்டு கேட்டிருக்கிறது, அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டு டெலிவரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு ஏன் அம்மா அப்பா யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரே யோசனையாக இருக்குது. ஒரு விளையாட்டு உங்களுக்கு பில்லெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு, அவரோட காசை வச்சு பில்லெல்லாம் கட்டிட்டாரு. ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது ஜிமின் வந்துட்டு. ஸோ அவரும் ஒரு ஜாப் தான் தேடிட்டு இருக்காரு, இப்போ தான் காலேஜெலாம் முடிச்சிருக்காரு. ஸோ அவர் கையில் இருந்த வாட்ச் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வாங்கி வச்சுருப்பாரு. ஏன்னா கொஞ்சம் அந்த பார்ட் டைம்லாம் வேலைக்கு போகிறப்போ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் வாட்ச் இந்த மாதிரிலாம் வேணும் ஆசையாக இருக்குல்ல, அப்படியே இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அதெல்லாம் விற்று தான் உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்லே கட்டுறாரு. 1 வீக் ஆயிடுது, நீங்களும் வந்துட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டிங்க. அவருக்கு இப்போ உயிரே வருது. ஓகேவா, உன் பேர் என்னாச்சு உனக்கு, இப்போ நல்லா இருக்கியா, உனக்கு பெயினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியல. நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லவும், நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கவும் ஜிமின் வந்துட்டு இல்லை நான் வரும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு, ஸோ அதனால் உனக்கு வந்து அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா சொல்லு, ஏன்னா எனக்கு யாருமே தெரியல, நீ யார் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் உங்கள் ஃபேமிலி யார்கிட்டையும் இன்ஃபார்மும் பண்ண முடியல, உன்னோட ஃபோன்லேயும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்களா, அதனால ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். ஏன்னா அவருக்கும் யாருமே இல்லை. ஸோ சரி ஓகே சாரி நான் அப்படி கேட்டது அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, அதனால என்ன, நீங்கள் தப்பாக எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஹம்பிளாக பேசுகிறீங்க ஜிமின் கிட்ட. ஃபஸ்ட் டைம் தான் பேசுகிறீங்க, பட் ரொம்பவே ஹம்பிளாக பேசுகிறீங்க. அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியாக தான் இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கு கொஞ்ச நாள் அவர் வந்து உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அதுவும் பாய் ஃப்ரெண்டாக என்னன்னு கேட்கல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அந்த பையனால் அப்படியே ஏமாற்றப்பட்டது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்துட்டு மறுபடியும் கேட்டு ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாரு. இன்னுமே உங்களை ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அதனால் கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வீக் மேலே ஆயிடுது. ஜிமினே தான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் கேட்குறீங்க, இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு போனால் போகலாம்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், உங்களை வீட்டில் தான் தேட மாட்டாங்களா, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனால் போங்க, நீங்கள் இப்போ நாள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே போதும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லவும், என்னெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை ஏதாவது வேலைக்கு வந்திருக்கீங்களா, இல்லை படிக்கிறீங்களா, உங்கள் ஊர் வேறையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், இது வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவளை பற்றி பேசக்கூட அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளை போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேர் பேரில் சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தானே, அதனால் உங்களுக்கு நிறையா விஷயம் ஒத்து போகுது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறீங்க. அவருக்கும் வந்துட்டு உங்ககிட்ட பேசினா ரொம்ப ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது, உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் சொல்லப்போனால் ஜிமின் கூட இருக்கிறப்போ அந்த பையனை பற்றின விஷயம் எல்லாமே மறந்துட்டீங்க. அவன் வந்து உங்களை சீட் பண்ணுது, நீங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே மறந்துட்டீங்க. நல்லா அதை மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அது புதுசாக பேசுகிற மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. ஜிமின்க்கு வந்துட்டு ஓகே அது வந்துட்டு அதுலேருந்து வெளில வந்துட்டா போல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அவரால் வெளியே வர முடியல அதுலேருந்து. இப்போ வந்துட்டு ஒரு 2-3 வீக் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த கிளினிக்கு ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்ததும் ஜிம்மிக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களை ஏமாத்தினதுக்கு அடிக்கிறதா, இல்லை அதாவது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கூட பழகிட்டு இருந்ததுக்கு அடிக்கிறதா என்னன்னே தெரியல, அந்தளவுக்கு கோவம் வருது. அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு கண்ணால செவந்து போய் நிற்கிறாரு. ஜிம்மினை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அதனால உங்களை பார்த்துட்டு வைன் வைன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பாசமாக இருக்கிற மாதிரி வந்து நடிக்கிறான். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு அப்படி பேசுகிறான். உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது.
நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படியே முறைச்சி பார்த்துருக்கீங்க. அவன் வந்துட்டு சாரி சாரி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவள் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறா, நல்லாவே ஏமாத்துறா. அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி எல்லா பள்ளியும் அந்த பொண்ணு மேலே போட பார்க்குறான். ஸோ ஜிமினுக்கு எல்லாமே புரியுது. இருந்தாலும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, உனக்கு ஓகேவா, உனக்கு இந்த மாதிரி ஆச்சு எனக்கு தெரியாது, எப்போ இருந்து நீங்கள் இருக்க, ஓகே உன்னோட ஃபீஸ்லாம் நான் கட்டிடுறேன், அந்த பில்லெல்லாம் நான் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக வந்துட்டு கேர் பண்ணுற மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு மூஞ்சில் முழிக்கவே பிடிக்கல, அப்படியே அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க அவ்வளோ கோவத்தில். அப்புறம் இந்த மாதிரி இருந்துட்டு என்ன கேட்குறேன்னா, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினுக்கு அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே சலார்னு ஒன்று வந்துட்டு பலார்னு கண்ணத்துல விட்டுறாரு. அடி வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறேன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீ எதுக்குள்ள இங்கே இருக்க, என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறான். அதனால உங்களுக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அவன் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறப்போ நல்லாவே பச்சையாக தெரியுது நடிக்கிறான், போய் பேசுகிறான் அப்படின்னு. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு அவன்கிட்ட பேச கூட பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனாலும் அவன் வந்துட்டு ஜிமின் முன்னாடியே வந்துட்டு உங்களோட கையெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்கான். ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு திரும்ப ஏமாத்துறான் பாரு வந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, அவ்வளோ கோவம் வருது. சட்டு நீங்கள் கையை பிடிங்கி விட்டுட்டு பலார் நீங்களும் ஒன்று அரைஞ்சிடுறீங்க. ஸோ பேபி நீ எதுக்கு நான் அடிச்ச, அவன் வந்துட்டு உங்களோட தப்பாக சொல்லியிருக்கான், நீ அவன் பேச கேட்காத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது இது சொல்லிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் காட்டிட்டு, ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேர் வந்துட்டு இது மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட பொய்யா சொன்ன மாதிரி இவனே ஒரு கற்பனை மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா புரியுது ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு யாருனே தெரியாது. ஸோ இப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஜிமினை. இவன் எல்லாமே இந்த அளவுக்கு போய் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம். இன்னும் 2 நேரம் சேர்த்து அறையிறீங்க. அத்தனை அடி வாங்கிட்டு திரும்ப திரும்ப அவன் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறானே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் தான் விட்டு போயிட்டான், நீங்களும் பார்த்துட்டீங்க, தெரிஞ்சிருச்சுல, திருப்பி போய் தொலைய வேண்டியதான்னு கத்துறீங்க. அவன் இல்லை இல்லை அதெல்லாம் நம்பாத, நான் வந்துட்டு உண்மைதான் சொல்கிறேன், உன் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சத்தியம்லாம் பண்ணுறான். அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாரு நான் வந்துட்டு இவரை தான் லவ் பண்ணுறேன், இவரே என்ன லவ் பண்ணுறாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க டக்குன்னு. ஜிமின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க என்னடா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனும் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, அவன் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு அவன் சொல்கிறது உண்மையோ பொய்யோ அது 2வது விஷயம். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டேன், நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ சொல்லப்போனால் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, ஸோ அவளும் வந்துட்டு இவன் பின்னாடி இவன் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். ஸோ இவனை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அங்கே ஜிமினுக்கு அதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா. ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் வந்துட்டு பிங்களவன் கிட்ட அதையும் அவள் கேட்டிருப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா 2 பேரும் உங்களை 2 பேர்த்தையும் ஏமாத்தினாங்க. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல, விட்டு போகவும் முடியல. ஒரு மாதிரி குடைச்சலாவே இருக்குது. அவளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவள் அந்த தப்பு பண்ணுறப்போ அவளுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. பட் இப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கே அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் பாட்டுக்கும் சட்டுன்னு ஜிமின் கிட்டே ஓடி வந்துட்டு, ஜிமின் அவள் சொல்கிறது உண்மையா, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஜிமினுக்கு வந்துட்டு அவ்வளோ கோவத்தை அவளை மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் அன்றைக்கி வாங்கினாடி பத்தாதா அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க என்னடா இது என்ன நடக்குதுங்க, இந்த பொண்ணு எப்படி இவருக்கு தெரியும், இவரையா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் அவளை அடிக்கிறாரு. இருந்தாலும் வந்துட்டு ஜிமின் உண்மையை சொல்லு, நிஜமா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமின் வந்துட்டு ஆமாம் அதில் என்ன இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவள் பண்ண தப்பு, அவள் மேலே தப்பு இருக்குது, அதனால அவளால் எதுவும் பேச முடியல. அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி போயிடுறா. ஸோ இவனும் வந்துட்டு ஒரு மாதிரி போயிடுறான். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து போகிறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, இவங்க 2 பேர் தனியாக ஒரு மாதிரி கப்பல்ஸ் மாதிரி இருப்பாங்கள்ல எப்பவுமே. இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, உங்களே லவ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக போக ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வருது. ஜிமினை பார்த்துட்டு கேட்குறீங்க, ஜிமின் என்னாச்சு, அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட தான் இவன் நான் அன்றைக்கி பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லவும் அப்படியே உங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்போ 2 பேரும் ஏமாற்றிட்டாங்களா ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஏமாத்தலை, நம்ம தான் ஏமாந்துருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அலறாரு. ஸோ உங்களுக்கு அதை கேட்டு இன்னும் அழுகையாக வருது. ஆமாம் இல்லை அவங்க ஏமாத்தலை, நம்ம தான் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன நல்லா நடந்துச்சு இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு அலறிங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல் டைமும் நீங்கள் 2 பேர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களை வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ டிஸ்சார்ஜும் ஆயாச்சு. இப்போ 2 பேர் போய்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கீங்க. எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த பையனோட வீட்டில் தான் இருந்திருப்பீங்க, 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பீங்க. ஆனாலும் ஒரு டிஸ்டன்ஸோடு தான் இருந்திருப்பீங்க, ஆளுக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஜிமினும் அந்த பொண்ணு ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. பட் அதே மாதிரி ஆளுக்கு ஒரு ரூம் இந்த மாதிரி தான். அவர் வந்துட்டு இருக்க டைமில் அவர் இருக்க மாட்டா, அவருக்கு டைமில் இவர் இருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பேர் தான் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் வந்துட்டு 2 பேர்த்துக்கும் கான்டாக்டே இருந்திருக்காது. அப்படி தான் 2 பேருமே வாழ்ந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனோட வீட்டில் தானே இருந்தீங்க. அதே மாதிரி ஜிமினுக்கும் வந்துட்டு அவ கூட தானே இருந்தார். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு தெரில எங்கே போகிறதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் சேம் எனக்கும் தெரில ஜிமின், எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், என்னோடய திங்ஸ் எல்லாம் என்னோடய ரூமில் இருக்கும்,
பட் இப்போ எனக்கு அங்கே போக பிடிக்கல, எனக்கு அந்த திங்ஸ் எதுவுமே வேணான்னு தோணுது, எனக்கு எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் ஜிம்மி வந்து அதே தான் சொல்கிறாரு. நாங்களும் அப்படி தான் இருந்தோம், எனக்கும் அங்கே அவங்க மூஞ்சி பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சரி ஓகே, வேறு பக்கம் வீடு எங்கே ஆன்லைனில் 2 பேரும் அங்கே உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ரூம் ஏதாவது ஃப்ளாட் வாடகைக்கு ஏதாவது இருக்கான்னு. அந்த மாதிரி வந்துட்டு 2 பேரும் ஒரு இடத்துல பார்க்குறீங்க. ஸோ 2 பேரும் ஆளுக்கு இருக்கிறத விட ஒரே இதில் வந்துட்டு ஷேர் பண்ணி இருந்துக்கலாமா, ரெண்ட் ஷேர் பண்ணி, ஏன்னா மொத்தமாக ரெண்ட் கட்ட முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீங்களே அதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறீங்க. ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே, ஒரு டபுள் பெட்ரூம் இருக்க மாதிரி நம்ம பார்த்துப்போம், நம்ம ரூம் வந்துட்டு ரெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம், என்னாலே வந்துட்டு இப்போதைக்கு ஜாப் எதுவும் இல்லை, ஃபுல்லாக ரெண்ட்டு பே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ரொம்பவே இஷ்யூ இருக்கா, அதனால் ஒரே வீடாக எடுத்து ரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். தனியாக வந்துட்டு மொத்த செலவு பண்ணுறதுக்கு ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு தானே, அதனால ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் 2 பேரும் சேர்ந்து உங்களோட அப்பார்ட்மெண்ட் போகிறீங்க. அதாவது அந்த பையன் கூட இருந்திருப்பீங்களா அங்கே ஜிமினும் கூட வரதை பார்த்துட்டு அவன் உள்ளே தான் இருக்கான், அவனுக்கு எதுவும் பேசவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் போய்ட்டு டக்குன்னு உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான், பட் எதுவுமே பேச முடியல. நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஜிமின் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியும் கூட வராரு. அதே மாதிரி தான் அதெல்லாம் வந்துட்டு ஒரு காரில் வச்சுட்டு அடுத்து ஜிமினோட அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அவ்வளோ அங்கே உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துருக்கா. ஜிமின் போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே நீங்களும் நிற்கிறீங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஜிமின் வந்துட்டு முறைக்கிறாரு. ஸோ அப்படியே அமைதியாகிடுறா. ஸோ அப்படியே அமைதியானதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஸோ இது 2 பேருமே பார்த்துருப்பாங்க. அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி திங்ஸ் எடுக்கப்போ 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்துருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக அவங்க ரூம்லேயே இருந்துக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஃபுல்லாகவே உங்களை பார்த்துக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஃப்ளாட் பார்த்துருக்கீங்களா, ஸோ அங்கே போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் நிறைய பக்கம் இன்டர்வியூ போயிருப்பீங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஜிமினுக்கும் அதே மாதிரி தான். அவர் வந்துட்டு நல்லா படிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் ஜாபே வந்துட்டு கிடைக்குது. ஸோ செம ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் அப்போ நீ மேனேஜரா, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டீம் லீடராக இருப்பீங்க, அவர் வந்துட்டு ஒரு மேனேஜராக இருப்பார், ஆனால் வேறு கம்பெனியில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள் ஆயிருக்கும், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. தட் மீன்ஸ் அந்த ரெண்ட்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணி தான் ஒரே மாதிரி அமௌண்ட்லாம் போட்டு தான் வாங்குவீங்க. ஏன்னா ஒரே ஆள் செலவு பண்ண மாட்டீங்க. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் செலவு பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவீங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏனே தெரியல, ஜிமின் கூட இருக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பையன் கூட இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அவனை லவ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரே காரணத்துக்காக அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு உங்க கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கே தெரியல இந்த மாதிரி ஃபீலாக அந்த பொண்ணுக்கிட்ட அவருக்கு ஒரு நாள் கூட ஃபீல் ஆனதே கிடையாது. அப்பலாவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிப்பார். இருந்தாலும் இல்லை அவன் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான், ஸோ நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஒரு நாள் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸில் உங்களோட மேனேஜர் வந்துட்டு சொல்கிறாரு, நம்ம கம்பெனி கூட இன்னொரு கம்பெனி வந்துட்டு கொலாப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 கம்பெனியும் ஒரு இடத்துல வந்துட்டு மீட்டிங் இருக்குது, அவரோட கம்பெனிக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு உங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டீம் லீடர். ஸோ உங்களோட டீம் கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா உங்களை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க உங்களோட ஆஃபீஸ்லேயே, இல்லைனா வேற ஒரு பிரான்ச்சுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு பகல் ஃபுல்லாக வேலை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிம்மியும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே சார் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் உட்காருங்க. அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் கால் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் லைட்டே ஆன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ லைட் ஆன் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஜிம்மி அங்கே தான் இருக்காரு. ஸோ ஜிம்மி அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. ஐயோ நீ அப்படிங்கிற மாதிரி, ஜிம்மி நீ இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கம்பெனி அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ உங்களோட கம்பெனியும் உங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு டீம் லீடர்லேருந்து அடுத்த ஒரு இதுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்களே வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்துட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனதுமே உங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கையும் இல்லை காலும் இல்லை. ஸோ ஓகே வைன், உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா லீவ் எடுத்துக்கோங்க. ஒரு 1 hour, அதாவது இன்னும் 1 hour தான் எனக்கு ஆஃபீஸ் முடியுதுக்கு, இப்போவே லீவ் எடுத்துக்கோங்க, போயிட்டு கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த சிரிப்பெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஃபேமிலின்னு சொன்ன ஒரு வார்த்தை கேட்டதுமே, ஏன்னா உங்களுக்கு யாருமே இல்லைல்ல. ஆனால் வந்துட்டு அவங்க சொன்னது நீங்கள் டக்குன்னு எல்லாமே கிளம்பி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கே தெரியல, அவங்க ஃபேமிலின்னு சொன்னதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. ஆமாம் நம்மளுக்கு ஃபேமிலியே இல்லை, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள நினச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஆனால் அப்படியே போக உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த தாட்டில் போயிடுது. ஸோ வீட்டுக்கிட்ட வர உங்களுக்கு ஃபுல்லாக ஜிமின் ஞாபகம் தான் இருக்குது. ஜிமின் எப்போ வருவான்ட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு வருவானான்னு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜிமின் வரதுக்கு லேட் ஆகுது. ஐயோ இன்னைக்கு பார்த்து இந்த நாய் லேட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் அதாவது வெளில அடிக்கிறாரு.
ஸோ அந்த டோர் பெல் அடிக்கவும் உங்களுக்கு செம ஹாப்பி, ஜிம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கதவை திறந்துட்டு ஜிம்மி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஹக் பண்ணி பேச மாட்டீங்களா, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கீங்களா, என்னாச்சு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி அவர் ஃப்ரீஸ் ஆகி போய் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிறது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் சடனாக இந்த மாதிரி போயிட்டு ஹக் பண்ணுவோம், அவருக்கு என்ன மாதிரி இருக்குது. ஸோ அமைதியாக அப்படியே நின்றுக்கிறாரு, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஜிம்மியோட கண்ணத்தை பிடிச்சி ஜிம்மி உனக்கு தெரியுமா, நான் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் தெரியுமா இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு ரியலைஸே ஆகாது. சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பார்ட்டி பண்ணுறங்கிற பேரில் நிறையா வந்துட்டு சோஜு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டு குடிக்கிறீங்க. ஸோ நல்லா குடிச்சிட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் 2 பேரும் ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி இருந்தேன் நான், அப்படி இப்படி ஏமாத்திட்டான் அவளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. ஸோ ஜிம்மி அதே மாதிரி தான், அவளை வந்து கொல்லாமல் விட மாட்டேன் தலைகளாகிட்டு அந்த டே ஃபுல்லாக போயிடுது. ஹாப்பியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே இதே மாதிரி தான் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மியும் ஆஃபீஸ் போயிருப்பாரு. போயிட்டு அவரோட ஆஃபீஸ்லேயும் நல்லா வந்துட்டு அவரோட சேலரி வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு செம ஃபாஸ்ட்டாக வராரு. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ரூமில் தான் இருப்பீங்க. என்ன நேரமாக வந்துட்டேன்னு கேட்கவும் வந்துட்டேன், எனக்கு வந்துட்டு தெரியல, வந்துட்டேன், சரி வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மின்னு ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுவா, அதனால வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தெரியுமா, டபுள் மடங்கு. அதாவது இப்போ ஒரு 50,000னா 1.5 லட்சம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுமா. ஐயோ என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே உங்களோட கம்பெனி கூட கொலாப் பண்ணங்காட்டிக்கும் நல்லாவே ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போலாம் உங்களுக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நல்லா போட்டு சரக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா. ஸோ அந்த சோஜ் இருக்குல்ல, ஸோ அதை 2 பேரும் மறுபடியும் குடிக்கிறீங்க குடிச்சிட்டு மறுபடியும் நேற்று மாதிரி வளர்கிற அளவுக்கு குடிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் நேற்று ஜஸ்ட்டு சொல்லியிருப்பீங்க நான் அடிக்கிற வளர்ற அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு படி மேலே போயிட்டு அவங்கள போயிட்டு முடிச்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை அவளை தான் கொல்லணுங்கிறாரு. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி பேசிட்டு அப்படியே இது பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல், சரி ஓகே முதல்ல நம்ம சாபுத்திரி போடலாம், யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும், அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் முதல்ல போயிட்டு முடிக்கணும், ஓகேவா, இல்லைன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறது டார்ச்சராவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் கிடையாது, அதனால் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வந்துடலவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பையன் வீட்டுக்கு, அதாவது உங்களோட எக்ஸ் இருக்காங்க அவன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு டும்மு டோர் போட்டு தட்டு வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறான். ஸோ அவன் மட்டும் தான் இருக்கான், ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க மாதிரி, அவனுக்கு இப்போ ஏதோ கில்ட்டி ஃபீல் மாதிரி இருக்குது. ஸோ அவன் உங்களை வந்துட்டு பார்க்கவும் வயன் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க பின்னாடியே ஜிம்மின்னு வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே வாய்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுது. ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது உங்களை வந்துட்டு அந்த இன்னொருத்தவங்க கூட பார்க்குறதுக்கு அவனுக்கு. ஸோ அப்படி ஜிம்மினை பார்த்து தான் அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. வயன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இங்கே என்ன பண்ணுறேண்ணா தடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு பின்னாடியே வரான், ஜிம்மின் அப்படியே கூடவே வராரு. வந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை போட்டு கட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படிங்கிறான். அதுவா உன்னை டார்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை டார்ச்சர் பண்ணுறங்க பேரில் டக்குன்னு அவனை அடிச்சிருந்தா கூட வலிச்சிருக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அவனுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்போ ஜிம்மில் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்களோ அப்போவே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் 7 வருஷம் 6 வருஷம் 5-6 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்களே, அதனால ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும், நம்ம வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அந்த செகண்ட்லேருந்து அவன் அந்த பொண்ணு கூட பேசுகிறதே விட்டுருப்பான். அதே மாதிரி தான் அவளும் ஜிமினோட எக்ஸ் இருக்கால, அவளும் வந்துட்டு இவன் கூட பேசுகிறதே விட்டுருப்பா. 2 பேரும் அவங்க தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா இவனை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் போதையில இருக்கிறனால அவர் வந்து உங்களை நல்லா பிடிச்சி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேரும் கணத்தில் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் அவனுக்கு பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி அவனுக்கே மனசு அடைஞ்ச மாதிரி இருக்குது. பட் இப்போ தான் அவனுக்கும் புரியுது, இதே மாதிரி தான் அவளுக்கு அன்னைக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படியே அழுதுட்டு அப்படியே அமைதியாக இருந்துக்கிறான். அவன் அழுறதை பார்த்துட்டு அழறையாடா போதுண்டா சாமி இது போதும் எனக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் படுக்க 2 பேரும் அப்படியே கை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க. ஸோ அடுத்து ஜிமின் அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வேற எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்ககிட்டயும் அதே மாதிரி தான் கதை திறக்கவும் அவளும் ஜிமின் பார்த்து ஜிமின் அப்படிங்கிறா சிரிச்சுட்டே. ஆனால் பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, என்ன சிரிக்கிற அப்படின்னு. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்மைல் எல்லாம் அப்படியே ஃபேட் ஆகிடுது. இப்போ என்ன ஜிமின் போய்ட்டு அந்த பொண்ணு கையை கட்டுறதுக்கு போகிறாரு. ஆனால் நீங்கள் ஜிமின் அவளை தொடாத, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு ஜெலஸ் ஆகுது அப்படிங்கிறீங்க. உங்களே அறியாமல் சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அவகிட்ட போனாலும் அவளை தொட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. அதனால வந்துட்டு இது போதையில் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. பட் உண்மையாகவே உங்களுக்கு ஜிமின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தாலும் பேசினாலும் ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. அதனால வந்துட்டு அந்த போதையில் நல்லாவே வளர்றீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நானே போய் அவளை கை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கையை பிடிச்சி கட்டுறீங்க, காலை பிடிச்சி கட்டுறீங்க, சோஃபாவில் போட்டு உட்கார வைக்கிறீங்க. அவளுக்கு என்னன்னே புரியல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்ன விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பயப்படுறா, ஏதாவது பண்ணிடுவீங்களோ என்னமோ. ஏன்னா 2 பேரும் சம போதையில் இருக்கிறீங்க, அது எல்லாமே சீட்லாம் பண்ணியிருக்காள், அதனால செம்மையாக பயப்படுறா. ஆனால் சடனாக வந்துட்டு ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா, நீ என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திருக்க தெரியுமா,
பரவாயில்ல, நீ ஏமாத்தினங்காட்டி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சடனாக ஜிமின் வந்துட்டு உங்கள் டைட்டாக ஹக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவளுக்கு இதை பார்க்கவே முடியல. ஜிமின் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அவள் வாய்த்தவே சொல்லிட்டா. ப்ளீஸ் ஜிமின் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிம் வந்துட்டு உங்களை வந்துட்டு பண்ணிடுறாரு. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா இது இப்படி கிஸ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி. அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு போதையாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக கான்சியஸ் வருது. பட் இருந்தாலும் சம போதையில் அப்படியே நீங்களும் வந்துட்டு திரும்ப அதே மாதிரி கிஸ் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு பாட்டில் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. அவளால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஹர்ட் ஆகுது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நல்லா 2 பேரும் நல்லா ஜங்கு குளிச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆடிட்டு அவள் வந்துட்டு இங்கே பாரு, இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, ஓகேவா? இனிமேல் அன்னைக்கே எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே நாங்களும் உன்னை தொல்லை பண்ண மாட்டோம், நீயும் எனக்கு ஏதாவது எங்களோட லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இது வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வேணே தான் நல்லா கான்ஃபியஸோடு தான் சொல்கிறாரு, போதையில் சொல்ல. அவளுக்கும் நல்லா புரியுது ஜிமின் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னா விடிஞ்சு தெரியவே இல்லை. ஆனால் அவங்க 2 பேத்துக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவளும் சரி அவனும் சரி உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜிமின் அவள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, உங்களை அந்த எக்ஸ் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்படி ஒரு 2 வருஷம் போயிடுது. நல்லா 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கும் மேனேஜர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிமினுக்கும் அதுக்கு மேலே அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சிஇஓ மாதிரி வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக வீடெல்லாம் இது வரைக்கும் வாங்கலை. அப்போ தான் காசு இல்லை, ஒரே ஃப்ளாட்டில் ரெண்ட் ஷேர் பண்ணீங்க. பட் இவ்வளோ சம்பாதிக்கிறப்பவும் 2 பேரும் சேர்ந்து சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க. ஆளுக்கு பாதி காசு தான் போட்டு வாங்குறீங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ எது பண்ணாலும் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கே அடிக்கடி தோணும், என்ன நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது ஆனால் நம்ம தனியாக வாங்காமல் ஷேர் பண்ணி வாங்குகிறோம். என்ன சரி ஓகே, அவன் நமக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு யாரும் நமக்கு யாரில்ல. ஸோ நம்ம 2 பேர் தான், நம்ம 2 பேருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி தான் இருக்குமோ, அதுதான் அந்த ஒரு ஃபீலிங்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு அடிக்கடி தோணும், பட் இருந்தாலும் இது ஃப்ரெண்டால என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பார். ஒரு மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி டபுள் மைண்டாக இருப்பீங்க. பட் அதையும் தாண்டி உங்கள் 2 பேருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு உங்களோட வாசல், அதாவது உங்களோட கேட் இருக்குல்ல, ஸோ டோர் முன்னாடி வந்துட்டு ஒருங்க பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு யாரா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட எக்ஸ் தான் நிற்கிறான். ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ ஜிமின் உள்ளதாக இருந்திருப்பாரு. ஸோ அவரும் வந்து பார்க்குறாரு. அவர் பார்க்குறப்போ அவரோட எக்ஸ் வந்துட்டு அப்படி கூடவே வரா. உங்கள் 2 பேத்துக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கவும் ஓகே, அவங்க மேரேஜ் எதாவது பண்ண போகிறாங்க போ. பட்டு சரி என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே டோர்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு வெளில போங்க அப்படிங்கிறாரு. ஆனால் ப்ளீஸ் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும், என்ன என்ன பேசணும், இவ்வளோ வருஷம் கழிச்சு என்ன பேசணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸ் நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே வராங்க. ஸோ இவங்க 2 பேர் ஏதாவது மொத்தமாக உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட தனித்தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்ககிட்ட தனியாக பேச எதுவுமே கிடையாது, கிளம்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்களும். ஆனால் அதையும் தாண்டி 2 பேரும் சரி ஓகே நான் இப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜிமினை பார்த்து, ஜிமின் அந்த நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு மன்னிச்சிரியா, எனக்கு இன்னொரு சான்ஸ் தரையா அப்படின்னு கேட்குறா. இவனும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட வந்து இன்னொரு சான்ஸ் தரையா அப்படின்னு கேட்குறா. ரொம்பவே 2 பேரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. நாங்கள் நிஜமாவே பேசிக்கிறதே இல்லை, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை அந்த மாதிரி பார்த்தோமோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பண்ண தப்பு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னொரு சான்ஸ் தரீங்களா? எது லவ் அப்படிங்கிறது, எது லவ் எது அஃபெக்ஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்களோட ஒரிஜினல் லவ் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா அவ்வளோ வருஷம் லவ்வாக ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கெஞ்சவும் லைட்டாக கொஞ்சம் மனசு கரையும் இல்லை யாருக்கா இருந்தாலும். என்ன இருந்தாலும் அவங்கள நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா, ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ப்ளீஸ் இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே உங்ககிட்ட முட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் கிட்ட அந்த பொண்ணு அவ்வளோ அழறா. ப்ளீஸ் ஜிமின் இந்த ஒரு தடவை மட்டும் நான் மன்னிச்சிடு, நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. ஸோ அவனும் அப்படிதான், நான் வந்துட்டு உன்னை மிஸ்ஸஸ்லாம் பண்ண கிடையாது, நான் நிஜமாக உன்னை லவ் பண்ணேன், பட் எனக்கே தெரியல, நான் வந்துட்டு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி உங்கள் முன்னாடியே, தட் மீன்ஸ் உங்கள் முன்னாடியே தான் ஜிம்மோட எக்ஸும் பேசிகிட்டு இருக்கா, ஜிம் முன்னாடி தான் உங்களோட எக்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்க நின்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பக்கமாக தான் இருக்குது, 4 பேர் பக்கமாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்க இந்த மாதிரி கேட்கவும் நீங்கள் சட்டுன்னு ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மினும் அந்த பொண்ணு அப்படி கேட்டதும் உங்களை தான் பார்க்குறாரு. ஏன் நீங்கள் இந்த மாதிரி அவங்கள பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் 2 பேத்துக்குமே தெரியல. நீங்கள் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி ஒரு 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 ஆங்கிளில் பார்க்குறீங்க. ஸோ அவரும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட, அதாவது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க கேட்கவும் 2 பேரும் 2 பேர்த்து தான் பார்த்துக்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் ஏன் அப்படி உங்களே பார்த்துக்கிறீங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கே. ஒரு நிமிஷம் அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க 2 பேரும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் அவங்க பேசிக்க கூட இல்லை. ஸோ உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாமான்னு தோணுது, பட் இல்லை வேணாம் அப்படின்னு தோணுது. தாண்டி உங்களுக்கு ஜிமின் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் ஜிமின்க்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி 2 பேரும் டபுள் மைண்டாகவே தான் இருக்கீங்க.
அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அப்படி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் மறுபடியும் உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு அதை ஃப்ரெண்டு தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லிக்கிட்டது இல்லை. இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக எதுவுமே தெரியல. பட் இந்த மாதிரி கெஞ்சி என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ அப்படியே 2 பேரும் பிளாங்க் அவுட்டாக நிற்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு ப்ளீஸ் ஒரு 1 வீக் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 வீக் கழிச்சு வரோம். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி சீட் பண்ணவே மாட்டோம். ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹோப் கொடுக்குற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே போயிட்டு உங்களோட ரூமில் உட்காந்துக்கிறீங்க. ஜிமினா அப்படியே உட்காந்துக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது. மற்றபடி நல்லாவே எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக இல்லாமல் நல்லா வந்துட்டு க்ளோஸாக இருந்திருப்பாங்க. வெளில போகிறதாகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் தான் நல்லா தான் இருந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணால் தண்ணி வந்து படுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இந்த பையன் கூட ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி வந்துட்டு அவன் எப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து ஹோப்பாக பேசியிருப்பான் அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாம் யோசிச்சுட்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் கண்ணால் தண்ணி உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கு. இது மாதிரி 2 பேரும் யோசிக்க திரும்ப அந்த எண்ட் ஆஃப் த இமேஜினேஷன் எப்படி முடியும் அப்படின்னா, அவங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணாங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு நிற்கும். ஸோ அந்த எண்டில் வந்துட்டு திரும்ப அவங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணது, சீட் பண்ணியிருக்காங்களா ஸோ இவ்வளோ வருஷமா அதுதான் வந்து நிற்கிது. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக தான் இருக்குது. 1 வீக் இதே மாதிரி போயிடுச்சு. 2 பேரும் வந்துட்டு இப்போ வெளில போகிறீங்க. ஸோ அவங்க சொன்ன 1 வீக்கெல்லாம் வந்துட்டு எப்பவும் போல் வேலைக்கு போகிறது வருது, வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது பேசுறது இப்படி. அதனால் வந்துட்டு தூங்குறப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த தாட் வரும். பட் ஒரு சண்டே இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி ஓகே ஜிமின் வீட்டில் ஒரு மாதிரி இருக்குது, வெளில போகலாமா, இன்னைக்கு வீக் ஆஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் அப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி டம்பாக இருக்குது மண்டலாம். சரி ஓகே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. ஸோ வெளில போய் பார்த்தீங்க அப்படின்னா நைட் தூங்கி எழுந்துச்சு வெளியவே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் பார்க்குறீங்க. லைட்டாக அப்படியே நல்லா மோடமாக மழைலாம் பெய்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா இருக்குது. பட் மழைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. மழை வந்தால் எவ்வளோ கடை இருக்குது. ஸோ எங்கேயாவது நம்ம போயிட்டு இது பண்ணிக்கலாம், வீடு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ நீங்களும் போயிட்டு கிளம்பிட்டு வரீங்க. 2 பேரும் கிளம்பி அப்படியே வெளில போகிறீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நடந்து மட்டும் தான் போயிட்டுருக்கீங்க. சும்மா அப்படியே ஒரு வாக் அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ லைட்டாக தூரல் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன லைட்டாக தூருதே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லைவா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஏன்னா லைட்டாக ட்ரிசில் மாதிரியே தூரிட்டு இருக்குது. அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அந்த சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி லைட்டாக அந்த ட்ரிசில் மாதிரி மழை தூருது. அப்படி லைட்டாக ஷவரை கம்மி பண்ணி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஒவ்வொரு ட்ராப்பும் வந்துட்டு அப்படி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எழுந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி அது ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே மழையில லைட்டாக நெஞ்ச மாதிரி நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போயிட்டு இருக்கப்போ நல்லா தான் பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சடனாக ஒரு மாதிரி தோணி இருக்கும். என்ன அப்படின்னா, ஆஹ் எனக்கு ஜிமின் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிமின் கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பையன்கிட்ட இருக்கிறப்போ ஒரு சேஃப்டி எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லை. ஸோ நீங்களும் கொஞ்சம் மெச்சூர் தானே. உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எது, ஃப்ரெண்ட்ஷிப் எது, லவ் எது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னா, ஆனால் இவன் தப்பாக நினச்சிக்குவானோ நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஜிமினுக்கும் அதே தான். ஒரு வேளை நம்ம இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா தப்பாக எதாவது எடுத்துக்குவாளோ, ஆல்ரெடி நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். என்ன நினைப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கும் என்ன நினச்சிக்குவீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பயமாக இருக்குது. ஸோ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. பட் ஒரு இடத்துல போயிட்டு லைட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறீங்க. ஸோ ஸ்டாப் ஆகிட்டு நல்லா வந்துட்டு அந்த இடம் பார்க்க அழகாக தான் இருக்குது. அங்கே நின்றுட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க. ஜிமின் வந்துட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்று சொல்லணும், நீ எப்படி நினச்சிக்கிறேன்னு தெரியல. பட் எனக்கு நீங்கள் ஆக்சுவலாக அந்த எக்ஸ் எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துட்டீங்க. அவங்க கொடுத்த 1 வீக் டைம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீயே ஃபஸ்ட்டு சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு. ஆனால் அதுக்குள்ளே அஜ்மின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றா. ஸோ உங்களையும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்றான். ஸோ 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. 2 பேத்துக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது. அவங்க 1 வீக் கழிச்சு வரேன் ப்ளீஸ் நல்ல முடியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே வந்துட்டு நின்றுட்டு பேன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. ஆக்சுவலாக 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுற லெவலுக்கு வந்திருப்பீங்க. பட் அதுக்குள்ளே சிவபூஜியில் கரடி போன மாதிரி வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட எதுவுமே கேட்க கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து அவள் பாட்டுக்கு ஓடி வரா. ஸோ செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஜிம்மினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டா. உங்களுக்கு அதை பார்க்க அவ்வளோட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸோ அந்த பொண்ணு கிஸ் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு ப்ளீஸ் ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு அவர் மாதிரி கிஸ் பண்ணவும் தள்ளி விட்டுருப்பாரு. அதனால வந்து ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்க, கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவனும் வந்துட்டு உங்களை அதே மாதிரி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஜிமினுக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு பெயின் 2 பேத்துக்கு வந்திருக்கல ஒரே நாள். ஸோ அதே பெயின் திரும்ப உங்களுக்கு வந்த மாதிரி இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக இவங்களை நம்ம லவ் பண்ணோம்ல, ஏன் இவங்களை நமக்கு கிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி இருக்குது, ஏன் நமக்கு வந்துட்டு கில்ட்டியாக இருக்குது, நம்ம ஜிமினை சீட் பண்ண மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. நீங்கள் டக்குன்னு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலான கணத்துலேயே ஒன்று விட்டுட்டீங்க. ஸோ அவன் வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறான். என்ன அடிச்சிட்டா
அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்து நிற்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஜிமின் நான் சத்தியமாக வேணும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட போய் பேசுகிறீங்க. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. என்ன இவ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னாங்க, அதாவது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பாங்க வெளியே விசாரிச்சதுல. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட நடிச்சது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜிமினும் வந்துட்டு ப்ளீஸ் என்னையும் மன்னிச்சு நானும் வேணும் பண்ணல அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி வேணும்னே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கு புரியல. இல்லை நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட டைம் கொடுத்துருந்தோம்ல, ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், பாரு நீ டைம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அவன் வந்துட்டு உங்களை டச் பண்ணவும் உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிக்கல உங்களுக்கு. அது ஒரு மாதிரி அந்த டச் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவன் பேசுறது அவங்க கிட்ட பேச எதுவுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படி சொல்லிடுறீங்க. எனக்கு வந்துட்டு நீங்கள் டச் பண்ணுற ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் இந்த மாதிரி கிஸ் பண்ணுற உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்கிறான். யாருக்கு யார் பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஸோ கத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிம்முன்னு கூப்பிட்டு எடுத்து வச்சுட்டு, இங்கே பாரு நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஹாஸ்பிட்டலே சொன்னேன்ல, இப்போ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன்ல, நீ பாட்டுக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண, அதாவது நான் இருக்கிறப்ப நீ இன்னொரு பொண்ணு லவ் பண்ணியிருக்க, நீ எனக்கு எந்த அளவுக்கு ஹோப் கொடுத்த, எல்லாத்தையும் வந்துட்டு ஏமாத்திட்டு நீ ஃபுல்லாக வந்துட்டு என்னை விட்டுட்டு போனேன். ஆனால் வந்து உன்னால் நான் செத்தே இருப்பேன், பட் இவன் தான் என்னை காப்பாற்றினான். அதுக்கப்புறம் மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் என்னை பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு என்ன வந்து எனக்கு ஒரு ஃபேமிலியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. பட் ஜிம்மி வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, திரும்ப நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பீங்கல்ல ஹாஸ்பிட்டலில் அவனை வெறுப்பேற்றதுக்காக சும்மா அந்த மாதிரி தான் சொல்கிறீங்களா, இல்லை நிஜமாக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு கன்ஃபார்மாக தெரியல நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது. ஒரு வேளை இவனை இடத்துக்காக இது மாதிரி சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிரும்ல, நீங்கள் ஒரு வேளை சும்மா சொன்னால் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்காரு. ஸோ அந்த பையன் வந்துட்டு நீ தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தையாவது வருதா, நீ நீ வந்துட்டு என்ன என் கூடயே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கை பிடிச்சி எடுக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ கையை விடு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் அவ்வளோ அப்படி தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு பிளாங்காக நின்றுருக்கா ஜிம்மியோட எக்ஸு. அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கா. ஸோ ஜிமின் வந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்காங்க. அவன் பாட்டுக்கு கை பிடிச்சி எடுத்துகிட்டே இருக்கவும் ஜிம்மிக்கு ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் பொறுமையே இல்லை. அப்படியே கையை பிடிச்சி பிடுங்கி விட்டுட்டு பலான்னு நாளார அவனுக்கு எச்சா விழுது. அவன் வந்துட்டு எதுக்கு இப்படி என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் வந்துட்டு எங்களோட லைஃப்பில் குறுக்க வராதிங்க, நீங்கள் வந்தங்காட்டிட்டு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். யாருக்காக யார் பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் எங்களை பற்றி யோசிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை வருது பயங்கரமாக. ஸோ சண்டைலாம் வந்ததுக்கப்புறம் ஜிமின் ப்ளீஸ் போயிடலவா அப்படின்னு சொல்லி இடத்துல அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் தள்ளி போயிட்டு ஜிமின் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்கிறாருன்னா, இப்போ நீ என்ன சொல்ல வரையோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை சும்மா தான் சொல்கிறேன், நீ வந்துட்டு எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்ட்டு அவளோட ஃபீலிங்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடணும் அப்படின்ட்டு வைன் நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு விட்டு அடிச்சுக்காத, எனக்கு ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் நீ என்ன மாதிரி நினச்சிக்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் அவனை பார்க்குறப்பல எனக்கு பயமாக இருக்குது, எங்கே வந்துட்டு ஒன்று கூப்பிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் தான், நான் வந்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, பட் என்னோட ஃபீலிங்ஸ் இதுதான், நீ நான் தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஜிமின் அப்போ நான் வந்துட்டு போய் சொன்னேன் நீ நினச்சியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே பார்க்க இவ்வளோ நேரம் குனிஞ்சுதான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. உங்கள் கண்ணை பார்த்து பேச கூட அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நிமிந்து பார்க்குறாரு. இல்லை நான் வந்துட்டு அவன்கிட்ட சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு நீ நினைக்கிறியா, மேபி நான் ஃபஸ்ட் டைம் சொன்னது வேணால் பொய்யா இருக்கலாம், பட் இந்த டைம் நான் உண்மையாக தான் சொன்னேன், நான் இன்றைக்கி உங்ககிட்ட அதை சொல்லணும் தான் வந்த ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு அவருக்கு மட்டுமே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, ஸோ அது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் அப்படியே விட்டு ஓடி போயிட்டு ஜிம் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிலாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சது. செம்ம மழை, அந்த அளவுக்கு அப்படியே மழை சடச்சடன்னு வந்துட்டே இருக்குது. அவ்வளோ மழையில் உங்கள் 2 பேத்துக்கும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களை இப்போவும் நீங்கள் அழறீங்க, பட் வந்துட்டு அந்த ஏமாத்துன மாதிரி கிடையாது, இல்லை ஒரு சேடாக கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்குல்ல, ஸோ உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. ஜிமினுக்கு பெர்மனெண்ட்டாக அவருக்கு பிடிச்ச பொண்ணே ஃபேமிலி மாதிரி ஃபேமிலியாக கிடச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸில் அவ்வளோ அழகாக அந்த கிஸ் இருக்குது. ஸோ அப்படியே அழகாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி மனசு உடைஞ்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ திருந்திட்டாங்க. இருந்தாலும் என்ன பிரயோஜனம், எதுவாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும். அது தேவையில்லாத டைமில் கிடைக்கிறப்போ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதனால வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க, ஜாலியாக வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. எப்படின்னா வீட்டுக்கு அவங்கள திரும்பி கூட பார்க்கல, உங்களுக்கு வந்துட்டு அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஞாபகம் இல்லை, அவ்வளோ ஜாலியாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ இவங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் 2 பேரும் எந்த மாதிரி மனசு உடஞ்சு போயிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு டிசர்வ் தான். சத்தியமாக வந்துட்டு இவங்க அதுக்கு டிசர்வான ஆளுங்க தான். இவங்களுக்கு வந்துட்டு பாவம் பார்க்கவே கூடாது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நீங்களும் ஜிம்மும் கையை அப்படி கோத்துட்டு அவ்வளோ க்யூட்டாக வரும்போது இது ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் வந்திருப்பீங்க, பட் போகிறப்ப ஃபுல்லாக ஹாப்பியாக தான் போகிறீங்க. ஜிமின் கிட்ட அப்படியே பார்த்துட்டு ஜிமின் இந்த மழை தானே நம்மளை சேர்த்து வச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குது, கண்ணை கூட முழிக்க முடியல, அப்படியே கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்து பேசுகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே பார்த்து பேசுகிறாரு. ஆமாம் இது நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீங்கள் வந்துட்டு
ஜிமின், லைஃப்பில் ஒரு விஷயம் அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு நினச்சே இருந்தாலுமே அது நம்ம விட்டு போகுது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக நமக்கு கடவுள் கொடுக்குறாருல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமினை பார்த்து நல்லா ஐ டு ஐ கான்டாக்டாக பேசுவீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவரை வந்துட்டு லைஃப்பில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டோம். ஸோ ஜிமினும் வந்துட்டு ஆமாம், ஒன்று நம்ம கிட்ட இருந்து போகுது அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்டஸ்ட் பெட்டராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த பையனும் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் சும்மா எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் லவ்வே இருந்திருக்காது. பட் ஜிமின் கிட்ட இந்த 2 வருஷமா லவ் ப்ரப்போஸ் பண்ணாமையே நீங்கள் லவ் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் அதே லவ் ஜிமினுக்கு கொடுத்துருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு குட் மெமரியாக இருக்குது, எத்தனை பேத்துக்கு பேட் மெமரியாக இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் நல்ல விதமாக அமையிறது இல்லைல்ல. அதனால சரி, ஓகே. இப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த சீட்டர் காக்கு 2 பேரும் அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பாத்தில் தான் போகிறாங்க. ஒரு நாளாக போக கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. யாருக்கு தெரியும், திரும்ப அவங்க அதே தப்பு பண்ணலாம், இல்லை வேற யாரையாவது லவ் பண்ணுறவங்க பிள்ளை சீட் பண்ணலாம். ஸோ அது அவங்களோட பழக்கம் தானே. அப்படியே வந்துட்டு ஆனால் இப்போதைக்கு திருந்தி மனம் உடஞ்சு அதே மலையில் நீங்கள் எப்படி 2 பேரும் ஸ்டார்டிங்கில் நடந்து வந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி போயிட்டுருக்காங்க. அவ்வளோதாண்டி, இந்த ஸ்டோரி முடிஞ்சு. நீங்கள் செம ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜும் ஆயிடுச்சு. இப்போ அழகாக உங்களோட லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாண்டி, ஸ்டோரி முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி அதாவது இந்த எக்ஸ் இருக்காங்களா, 2 எக்ஸும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மன்னிப்பீங்களா? உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க தோணுமா? அவங்க என்னதான் வந்துட்டு கெஞ்சினாலுமே உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க தோணுமா? எனக்கு ஒரு டவுட். அப்படி யாராவது சான்ஸ் கொடுப்பாங்க தெரியல. ஓகே, தெரிஞ்சா சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே டி, பாய்.